உங்களுக்கு கன்னிமங்கலம் தெரியும் அல்லவா? தெரியும். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதே. அங்கே வேதராமன் என்ற ஒரு பெரிய தனவந்தர் நாளை மறுநாள் பெரிய யாகம் ஒன்று நடத்த இருக்கிறார். அதற்கு உங்களையும் அழைத்து செல்லலாம் என்று இருக்கிறேன். நானா? நான் முன்மாதிரியெல்லாம் வெளியூர்களுக்கு செல்வதில்லை. அந்த மனோநிலையில் நான் இல்லை. உள்ளூரிலேயே கூட மிகவும் வேண்டியவர்கள் என்றால் மட்டுமே ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் அங்கு வந்தால் எனக்கு மிகவும் பெருமிதமாக இருக்கும். 2 நாட்களுக்கு முன்பு நான் வேதராமனை சந்தித்த போது, அடடா, கேசவ சோமியாஜி தங்களின் சகலையா? அவரையும் அழைத்து வாருங்களேன். அவர் வந்தால் யாகத்தின் சிறப்பு பற்றி கேட்கவே வேண்டாம் என்று பல முறை சொல்லிவிட்டார். இல்லை சுவாமி, என்னால் வர இயலாது. போய்விட்டு வாருங்களேன் சுவாமி. ஆமாம் அத்திம்பேர், நீங்கள் கண்டிப்பாக வந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் இவரை ஒரு கல்யாணத்திற்கு தலைமை பிரகஸ்பதியாக ஏற்பாடு செய்து கொடுத்தீர்களே, அது மிகவும் நல்ல வேலை என்று நினைக்கிறேன். அதிலிருந்து இவருக்கு நிறைய வாய்ப்புகள். ஆஹா, நான் என்ன செய்தேன்? பெருமாளின் திருவுளம் அம்மா அது. சரி, நீங்கள் அந்த யாகத்துக்கு போய்விட்டுதான் வாருங்களேன். காந்திமதி, முன்பெல்லாம் நான் யாகத்திற்கு வெளியூர் செல்கிறேன் என்றாலே உன் முகம் வாடிவிடும். இப்போது நீயாகவே என்னை போகச் சொல்கிறாய். ஆமாம் சுவாமி, நான் தான் போகச் சொல்கிறேன். தாங்கள் எத்தனையோ ஊர்களுக்கு சென்று பெருமாளை சேவித்தாலும் நித்தியப்படி சேவிக்கும் ஆதிகேசவனை சேவிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் தங்களை உள்ளூர அரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்காது. இது கடுமையான தண்டனைதான். ஆனால் இவர் ஸ்தித பிரஜனாயிற்றே, இது அவரை ஒன்றும் பாதித்து விடாது. உங்களுக்கு தெரியாது, போகிறவர்கள் வருகிறவர்களிடமெல்லாம் இன்று பெருமாளுக்கு என்ன அலங்காரம் செய்திருக்கிறார்கள்? பட்டு பீதாம்பரம் அணிந்திருக்கிறாரா? மரகத பச்சை பதித்த வைர கிரீடம் அவருக்கு சாத்தி இருக்கிறார்களா என்று கேட்டுக்கொண்டிருப்பார். இதனால் அவர் பிள்ளைகளுக்கு வேதம் போதிப்பதிலும் நாட்டம் இல்லாமல் இருக்கிறார். இல்லை அத்திம்பேர், நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் நினைத்தால் நிச்சயம் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் நினைக்காமல் இருக்கிறீர்கள். தன்னால் தானே அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிட்டது என்று ராமானுஜனும் ஒரு பக்கம் வேதனை கொண்டிருக்கிறான். இவர் வேதம் கற்பிப்பது நின்று போய் விட்டதால் அவனுக்கும் அதில் நாட்டம் குறைந்து போய் அவன் எங்கெங்கோ சுற்றி கொண்டிருக்கிறான். நான் இவரின் வேதனையை மாற்ற பாடுபடுவேனா, இல்லை ராமானுஜனின் வருத்தத்தை போக்க பாடுபடுவேனா? சொல் பார்ப்போம். இவர் பிள்ளைகளுக்கு போதிப்பது நின்று போய்விட்டது ஒரு புறம் வருத்தம் அளித்தாலும் அதைவிட மிகவும் வருத்தத்தக்க ஒரு விஷயம், இதனால் ராமானுஜனின் படிப்பு கெட்டுப்போகிறதே என்பதுதான். அவன் படிப்பு எக்காரணத்தை கொண்டும் இதனால் நிற்கக்கூடாது. நிற்காது.